எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவதுங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் 3% வாங்குவாரா 4% வாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் அடுத்து கரூரில் ஒரு துயர சம்பவம் நடக்குது. அது யாரால் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழக மக்கள் இல்லை, உலக தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யார் இதுக்கு காரணம் அப்படின்னு. 41 பேர் இறந்தது யாரால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ கரூர் துயர சம்பவத்தோட விஜய் அவர்களை ஒழிச்சிடலாம், முடிச்சிடலாம், விஜய் அவர்களை இனிமேல் அரசியல் பக்கமே வரவிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட வித்தைகளை ஏகப்பட்ட விஷயங்களை திமுக ஆளுங்கட்சி பண்ணதை நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனிச்சோம். இப்ப கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி விஜய் அவர்களுக்கு என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ, என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா மாறி இப்ப திமுக மேல மக்களுக்கு விரோதம் அதிகமாயிருச்சு, பயங்கர அதிகமாயிருச்சு. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு மக்களுடைய தமிழக மக்களுடைய பேராதரவு பயங்கரமா அதிகமாயிருச்சு. இதுக்கிடையில் விஜய் அவர்களை தாக்கி பேசுறதுக்கு, கடுமை விமர்சனம் பண்றதுக்கு கைக்கூலியான சீமான் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசுறத அந்த நேரத்தில் மட்டும் கைதட்டி சிரிச்சுட்டு மக்கள் போவாங்களே தவிர சீமான் அவர்களுக்கு இந்த தடவை வாக்கா மாறாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று பாருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல ஊழல்கள், லஞ்ச குற்றச்சாட்டு எக்கச்சக்கமான கோடி, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 1020 கோடி திமுகவோட மூத்த அமைச்சர் நேரு அவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டு இது உண்மைதான், ஊழல் செய்தது, லஞ்சம் வாங்கியது உண்மைதான் அப்படின்னு அமலாக்கத்துறையை அதிகாரப்பூர்வமாக எல்லா ஆதாரங்களோட வச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க மக்களே, நீங்க அரசியல் விமர்சகர்கள் அப்ப இருந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அரசியல் விமர்சகர்களையே வாயடைக்க செய்யற மாதிரி விஜய் அவர்களுக்கு பேராதரவு பெருகிட்டு வந்துட்டே இருக்குது. அவங்களாலேயே இவ்வளவுதான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு வருங்கிறத சொல்ல முடியல. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை 2026 விஜய் அவர்கள் ஏற்படுத்துறதை தாண்டி விஜய் அவர்கள் கூட முதலமைச்சராக கூட வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் விமர்சகர்களையே வாயடைக்க செய்யற அளவுக்கு மக்களுடைய பேராதரவு விஜய் அவர்களுக்கு பெருகி